நம்ம வீட்டு தோட்டத்துல இல்ல பக்கத்துல இல்ல சுவர் ஓரம் புல்லு போல மிதிக்கப்படுற ஒரு செடிதான். இதையெல்லாம் தேவையில்லாத செடி இல்ல நம்ம கண்டுக்காத செடி. இந்த செடிதான் கல்லீரலையும் காப்பாத்தும், கேன்சர் ரிசர்ச்சுக்கு வரைக்கும் போன மருத்துவ உலகம் கவனிக்க ஆரம்பிச்ச ஒரு அற்புதமான மூலிகை. இது செடி கூட இல்ல, இது ஒரு மூலிகை. இதுதான் மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி விஷம்னு யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த நிலையில மருந்து, எந்த நிலையில ஆபத்து அப்படின்னு எல்லாத்தையும் அறிவியல் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மணத்தக்காளி அப்படின்னா இங்கிலீஷ்ல பிளாக் நைட் ஷேட், பொட்டானிக்கல் நேம் சொலினியம் நைகிரம். இது நம்ம ஊர்ல தானாகவே வளரும், எந்த உரமும் தேவைப்படாது. நம்ம கவனிக்காத ஒரு மூலிகை. ஆனா உண்மை என்னன்னா, இது 1000 வருட பழமையான சித்தம் மற்றும் ஆயுர்வேதத்துல மருந்தா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, மணத்தக்காளி விஷம்னு கேள்விப்பட்டனே, ஆமாவா இல்லையா? 2 பேருக்குமே சரிதான். பச்சை காயும் பச்சை இலையும் அதிக அளவுல சொலனைன் என்ற ரசாயன விஷம் இருக்கு. நன்றாக வளர்ந்த இலை, பழுத்த பழம் சரியான அளவு, இது மருந்து. அதனாலதான் அளவுதான் மருந்தையும் விஷமாக்குது. இது மணத்தக்காளிக்கும் பொருந்தும். கல்லீரல்ல மணத்தக்காளியின் இலக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். விலங்கு கிட்ட நடத்தின பரிசோதனையில மணத்தக்காளியின் சாறு கல்லீரலின் வீக்கம், லிவர் என்சைமை சமநிலையை கொண்டு வர உதவி செஞ்சது. அதனாலதான் மஞ்சக்காமாலை, கொழுப்பு கல்லீரல், மது சார்ந்த கல்லீரல் நோய் அனைத்துமே குணப்படுத்த இந்த மணத்தக்காளி கீரை தேவைப்பட்டது. மேலும் இந்த லிவரே ஒரு சைலண்ட் ஆர்கன் தான். இத சத்தமே இல்லாம காப்பாத்துது இந்த மணத்தக்காளி. நம்ம ஊர்ல கேஸ்ட்ரிக், அல்சர், அசிடிட்டி இதெல்லாம் காமனா வர பிரச்சனை தான். ஆனா இந்த மணத்தக்காளி கீரை எடுத்துக்கும் போது வயிற்றுல உட்புறத்தை பாதுகாப்பாக வைக்கும். மேலும் வயிற்றுல உருவாகக்கூடிய அமிலத்தையும் தடுக்கும். வயிற்றுப்புண், அல்சர் குணமாக ரொம்ப உதவி செய்யும். சயின்டிபிக் ரீசன் ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ட்ஸ் இருக்குது. கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சில லேப் டெஸ்ட்ல மணத்தக்காளியில இருக்கும் காம்பனன்ட்ஸ் கேன்சர் செல் growth ஸ்லோ பண்ணுது. மணத்தக்காளி கேன்சரை குணமாக்கணும்னு சொல்லல, இது ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். மணத்தக்காளியில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நம்ம உடம்புல சைலண்ட் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவே தேவைப்படுது. சரி, இது எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா, பச்சையா நிறைய எடுத்துக்க கூடாது, அதிக அளவுல டெய்லியுமே எடுத்துக்க கூடாது, கர்ப்பிணிகள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுத்துக்க கூடாது. இது எப்படி எடுத்துக்கணும்னா, குக்கிங் பண்ணி நல்லா சமைச்சு ப்ராப்பர் அளவுல பாரம்பரிய முறையில எடுத்துக்கிட்டாதான் மருந்து. தினமும் நம்ம இத மதிக்காம இருக்கிற செடி அல்ல, இது ஒரு மருத்துவம், மூலிகை. மூலிகைன்னா மேஜிக்லாம் இல்ல, இது அறிவியலும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேட்டு மணத்தக்காளி கீரைய பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வளங்க.